ஸோ, ஆ போன தடவ வந்து நம்ம இந்த மாரி பார்த்தோங்க. பைத்தானுடைய ஸ்ட்ரிங்கோடைய மெத்தட்ஸ்லாம் இங்க இருக்கிற மாரி நம்ம பார்த்தோம். அண்ட் மேபி இங்க வந்து நீங்க இந்த மாரி போய் கண்டுபிடிச்சுக்கலாம். இப்போ ஸ்ட்ரிப்னா இங்க கண்ட்ரோல் எஃப்ன்னு போடுறேன். இங்க கீழ சர்ச் வருது. ஓகேங்களா. எஸ்டிஆர்ஐபி அப்படின்னு நான் போட்டேன்னா, ஸ்ட்ரிப் அப்படின்னு போட்டேன்னா, ஸோ இந்த மாரி வருது. ஓகேங்களா. ஸோ இங்க வந்து நான் போயிட்டு நான் பார்த்துக்கலாம். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். ஆ ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க இது இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி வே ஆஃப் ஃபைண்டிங் இட். ஓகேங்களா. ரைட். ஆ இப்போ வந்து இன்னொன்னு இருக்கு. இப்ப நான்லாம் வந்து பைத்தான் கத்துக்கும்போது லைக் இட் வாஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா. ஸோ அது வந்து நாங்க வந்து இது யூஸ் பண்ணுவோம். ஹெல்ப்ன்னு வந்து ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. அப்ப வந்து நெட் இருந்தது. பட் இவ்வளோ ஃபாஸ்ட் இல்ல. அண்ட் வி வேர் ஓகே. ஈவன் வித்தவுட் நெட் வந்து வி வேர் ஓகே. இப்பலாம் வந்து எல்எல்எம்ஸ் அதாவது நெறைய ஏஐலாம் வந்திருக்கு. அப்ப ஏஐ சுத்தமாவே கிடையாது. ஓகேங்களா. ஸோ அப்ப வந்து கொஞ்சம் வேற. ஓகே. பட் இந்த ஹெல்ப் வந்து சில சமயம் வந்து ஒரு வேள சில பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்படின்னு. ஸோ அத சொல்றதுக்கு தான் வந்து இந்த வீடியோ. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வி வில் ஜஸ்ட் ரன் திஸ் பைத்தான் ரிப்பல். ரைட். ஓகேங்களா. இப்ப நம்ம டைப் வந்து இப்படி போட்டோம்னா, ஓகேங்களா. டைப் இந்த மாரி ஏபிசி அப்படின்னு போட்டோம்னா, ஓகேங்களா. ஸோ இது வந்து எஸ்டிஆர்ன்னு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு ஹெல்ப்ன்னு போட்டுருவோம். ஹெல்ப்ன்னு போட்டு எஸ்டிஆர்ன்னு போடுவோம். ரைட். ஆ ஸோ இப்ப பாருங்க. இவ்வளோ வந்திருக்கு. ஓகேங்களா. ரைட். இப்போ வந்து இதில போய் வந்து கீழ போய் பார்ப்போம். ஓகேங்களா. ரைட். ஸோ ஓகே. இப்போ கவுண்ட் அப்படின்னா, ஓகே. ரைட். ஓகே. ரிட்டர்ன்ஸ் த நம்பர் ஆஃப் நான் ஓவர்லேப்பிங் அப்பியரன்ஸ் ஆஃப் அ சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு வருது. ஓகே. ஸோ இத வந்து எடுத்துப்போம். ஓகேங்களா. ஸோ இத வந்து எடுத்துக்கின்னு, ஓகே. ரைட். இது என்னன்னு தெரியல. ரைட். ஓகே. என்ன நடக்குதுன்னு தெரியல எனக்கு. என்ன சர்வர்ன்னு தெரியல. ஓகே. ரைட். ஓகே. ஐ அம் ரியலி சாரி. ரைட். ஸோ ஓகே. ரைட். திஸ் இஸ் வியர்ட். ஆ ஓகே. ரைட். ஓகே. ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, யுவி ரன் பைத்தான் அப்படின்னு நம்ம போடுவோம். இங்கேயும் வந்து யுவி ரன் பைத்தான் தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா. போட்டுட்டு அந்த ஹெல்ப்புக்குள்ள வந்து நம்ம வந்துட்டோம். ஓகேங்களா. ஸோ ஹெல்ப்புக்குள்ள வந்துட்டு சும்மா ஏதோ ஒரு ஃபங்ஷன் வந்து கவுண்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏபிசி அப்படின்னு நான் போட்டுட்டு, இங்க வந்து நான் கவுண்ட் அப்படின்னு நான் தரேன். ஏ அப்படின்னு தரேன். ஓகேங்களா. இங்க வந்து ஏ அப்படின்னு நான் தரேன். ஓகேங்களா. அப்படின்னு தந்தா 1ன்னு வருது. ஓகேங்களா. இப்ப வந்து இந்த மாரி நான் தரேன். ஏபிசிஏ அப்படின்னு நான் தரேன். 2ன்னு வருது. ஏன்னா, ஏ வந்து எவ்வளோ இருக்குன்னு வந்து கவுண்ட் பண்ணுது. ஓகேங்களா. ரைட். இப்போ வந்து நான் கவுண்ட் ஏபி அப்படின்னு நான் தரேன். ஓகே. இப்போ 1ன்னு வருது. ஓகேங்களா. ஏன்னா, ஏபி ஒரு தடவ தான் வருது. ஓகேங்களா. இப்போ வந்து நான் ஏடி அண்ட் ஏபின்னு திரும்ப போடுறேன். ஏடி அண்ட் தென் ஏபி அண்ட் தென் ஏபி அந்த மாரி நான் போடுறேனே. பார்த்தீங்களா 3 வருது. ஏன்னா 3 தடவ வருது. ஏபி அப்படின்னு வருது. ஏபி அப்படின்னு இன்னொன்னு வருது. ஏபி அப்படின்னு இன்னொன்னு வருது. ஓகேங்களா. ரைட். ஸோ அதுதான். இப்போ நான் வந்து இந்த மாரி நான் தரேன். ஓகேங்களா. ஏஏஏ டாட் கவுண்ட்டு ஆ ஏ அப்படின்னு தரேன்னா 3 வரணும். ஓகேங்களா. ரைட். ஓகே. ரைட். ஸோ ஓகே. இப்போ வந்து நான் ஏஏன்னு தந்தேன்னா 2 வருமா? 1 வருமா? ஓகேங்களா. ஏன்னா இது ஒரு ஏஏன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் இது வந்து ஒரு ஏஏன்னு எடுத்துக்கலாம். ஓகே. ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா 1 தான் வருது. ஸோ இந்த 2 ஏ எடுத்துக்கின்னு, ஓகே இத வந்து அ தூக்கி போட்டுது. ஓகேங்களா. ஸோ அப்படின்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது கவுண்ட். ஸோ இந்த மாரி வந்து இதனுடைய அத்தனை டாக்குமெண்டேஷனும் இங்க வரும். ஓகேங்களா. ரைட். அதே மாரி என்ஸ்விட் அப்படின்னு. ஓகே. என்ஸ்விட்னா ஓகே. ஓகே. இது வந்து பண்ணுவோம். ரைட். ஸோ இப்போ வந்து நான் சும்மா ஒரு பேர் வந்து போடுறேன். கார்த்திக். ஓகேங்களா. ரைட். ஆ ஓகே. எண்ட்ஸ் வித் இருங்க. எண்ட்ஸ் வித் அதாவது எதால முடிவடையுது. எண்ட்ஸ் வித் ஆ கேன்னு போடுறேன். ஓகேங்களா. ரைட். அப்படின்னா ட்ரூன்னு வருது. ஓகேங்களா. இப்போ ஐகேன்னு போடுறேன். அப்பவும் ட்ரூ வருது. இப்போ வந்து ஜேகேன்னு போடுறேன். ஃபால்ஸ்ன்னு வருது. ஏன்னா என் பேர் வந்து கடைசியில வந்து ஜேகேன்னு வரல. ஐகே தான் வருது. ஓகேங்களா. ரைட். ஸோ ஓகே. ஹெச்ஐகேன்னு போடுறேன். ஓகேங்களா. ஹெச்ஐகே அப்படின்னு போடுறேன். ட்ரூ அப்படின்னு வருது. அதாவது உண்மை, பொய். ஓகேங்களா. அந்த மாரி வந்து வருது. ஓகேங்களா. ஸோ அப்படின்னு. ஸோ இதோடைய மெயின் பர்ப்பஸ் என்னன்னா, இந்த மாரி வந்து நம்ம டாக்குமெண்டேஷன் பார்க்கறது. பட் சிலர் வந்து புரியலாம், சிலர் வந்து புரியாம இருக்கலாம். ஓகேங்களா. பட் ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க
வித் எக்ஸாம்பிள்ஸோட தந்திருக்காங்க. ஸோ திஸ் பெட்டர்ன்னு தான் நான் சொல்லுவேன். HTML பார்க்கறது இந்த காலத்தில பெட்டர். ஓகேங்களா? ஆர் இதுவே வந்து நீங்க Claude, Gemini அந்த மாரிலாம் யூஸ் பண்றீங்கன்னா, அத கேளுங்க. ஓகேங்களா? ஆர் OpenAI ஏதாவது ChatGPT அதெல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா, அதில கேளுங்க. கேட்டீங்கன்னா, அது வந்து சொல்லும். இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லும். ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து சும்மா நம்ம இன்னொன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இதே மாரி இங்க அப்பர்ன்னு இருக்கான்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அப்பர் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க வந்து அப்பர்ன்னு இருக்கான்னு பார்ப்போம். அப்பரா? ஓகே. ஓகே. வெறும் அப்பர். ஓகே. ஸோ PQRSTU ஓகே இருக்கு. அப்பர் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ வந்து நான் இந்த மாரி போட்டுட்டு, இங்க வந்து அப்பர்ன்னு போடுறேன். ஓகேங்களா? அப்பர்ன்னு நான் போட்டேன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து கேப்பிட்டலைஸ் பண்ணி காட்டும். ஓகேங்களா? ரைட். டைட்டில் கேஸ் மாரி தான். பட் டைட்டில் கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர் தான் பண்ணணும். இது வந்து ஃபுல்லா வந்து கேப்பிட்டலைஸ் பண்ணி காட்டும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ஹெல்ப். ஓகேங்களா? ஸோ இத வந்து எப்படி போடலாம்? ஓகே. இதுலேருந்து வெளில வரணும்னா க்யூன்னு அடிக்கணும். ஸோ இப்போ வந்து நீங்க ஸ்ட்ரிங்குக்கு வந்து வேணும்னா, இப்போ ஹெல்ப் அது நான் ஏன் அந்த மாரி நான் சொல்லிட்டேன். டைப் ஏபிசி போட்டிங்கன்னா, இது எஸ்டிஆர்ன்னு வருது. உடனே நீங்க ஹெல்ப் அப்படின்னு வந்து எஸ்டிஆர்ன்னு போட்டிங்கன்னா வரும். ஸோ ஹெல்ப் எஸ்டிஆர் அப்படின்னு போட்டிங்கன்னா, இது வந்து ஃபுல்லா வந்துரும். ஸோ நீங்க ஓரளவு வந்து இங்கேருந்து படிச்சுக்கலாம். ஸோ இது ஆஃப்லைன் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டு. ஓகேங்களா? ரைட். ஸோ ஓரளவு பைத்தான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுட்ட அப்புறம் இது யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பட் ஸ்டில் முதல்ல தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ அதே மாரி வந்து நீ இப்போ இது போடலாம். டைப்பு ஓகே. 1ன்னு நான் போடுறேன். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ ஹெல்ப் அப்படின்னு நான் போடுறேன். ஓகேங்களா? இன்டிஜர்னா தெரியும். லைக் மிதவா எண்கள், அதான் முழு எண்கள். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ரைட். ஸோ இதுதான் இது. ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த மாரி இருக்கு. இதில ஏதோ ஒண்ணு நம்மனால பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகேங்களா? ரைட். ஆம். ஓகே. பிட் லென்த்து. இஸ் இன்டிஜர் 2 பைட்ஸ். ஓகே. ரைட். ஆ இல்ல. இப்ப வந்து நம்பளுக்கு பண்ற மாரி எதுவும் இல்ல. ஓகேங்களா? ரைட். ஸோ ஆ வேணும்னா இந்த மாரி நம்ம தரலாம். இன்டிஜர் அப்படின்னு வந்து வேணா தரலாம். ஓகேங்களா? அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா? இது வந்து முழு எண். முழு எண்னா இன்டிஜர். ஓகேங்களா? 1 டாட் ஓகேங்களா? இன்டிஜர் தரேன். ஆ ஓகே. இது வந்து வரல. ஓகே. ரைட். ஸோ இப்போ இது வேற எப்படி தர்றது? ஆ கான்ஜுகேட் செல்ஃப் ஓகே. பிட் லென்த் ஓகே. ஸோ இப்போ இது வந்து எனக்கு வரல. பட் ஓகே. ஸோ இது வந்து ஓகே. இப்படி தரணும். ஆஸ் இன்டிஜர் ரேஷியோ ஓகே. இன்டிஜர் ஏன் எனக்கு வரமாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? ரைட். ஸோ ஒருவேளை இப்படி தரணுமோ? பட் ஓகே. இந்த இதுக்கு வந்து சரிப்பட்டு வரல நம்மளுக்கு. ஓகேங்களா? இன்டிஜர் ஓகே. இப்படி தந்தா வருது. ஓகேங்களா? ரைட். ட்ரூ அப்படின்னு வருது. இது ஏன் இப்படி ட்ரூ ஏன் இந்த மாரி வருது? ஏன் 1 டாட் அப்படி தந்தா வரலன்னு வந்து நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து 1.5 தரேன். இது வந்து மிதக்கும் எண். ஓகேங்களா? இது வந்து மிதக்கும் எண். ஓகேங்களா? ஸோ இத வந்து நான் தந்தேன்னா இன்டிஜர்னா ஃபால்ஸா தான் இருக்கும். ஓகேங்களா? ஆர் நான் ஸ்ட்ரிங் நான் இங்க தரேன். ஸ்ட்ரிங் வந்து நான் இப்படி தரேன். ஓகேங்களா? இப்படி தந்தாலும் ஓகேங்களா? ரைட். ஸோ இது வந்து இப்படியா தான் இருக்கும். ஃபால்ஸா தான் இருக்கும். ஓகே. ஸ்ட்ரிங் தந்தா வரவே இல்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ A இஸ் ஈக்குவல் டூ 3ன்னு தரேன். ஓகேங்களா? இப்போ வந்து அ A டாட் இதில வந்து இந்த மாரி போடலாம். இன்டிஜர் INTEGER அப்படின்னு நான் போட்டேன்னா, இது வந்து ட்ரூன்னு வரும். ஓகேங்களா? B இஸ் ஈக்குவல் டூ 2.5 ஓகேங்களா? ரைட். இங்க வந்து B டாட் இஸ் இன்டிஜர் அப்படின்னு நான் போட்டேன்னா, இது வந்து ஃபால்ஸ் தான் வரும். ஓகேங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இது வந்து இப்படி தான். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஸோ இது பட் ஆனா நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இந்த ஹெல்ப். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு. ஸோ இங்க இன்டிஜர் வந்து ஒர்க் ஆகல. பட் அது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு வந்து நான் பார்த்தேன்னா, சும்மா ஏதோ இங்க நான் போனேன். ஓகேங்களா? ரைட். போகும்போது இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் தந்திருந்தாங்க. இந்த மாரி நம்பர்னா, இந்த மாரி நம்பர் வந்து பிராக்கெட்ஸால என்க்ளோஸ் பண்ணுங்க. என்க்ளோஸ் பண்ணிட்ட அப்புறம் வாட் டு சே லைக் நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான். ரைட். ஸோ அதுதான். ஸோ மத்தபடி வேற எதுவும் இல்ல. இதுதான் வந்து ஒரு சிம்பிளான பைத்தான் ஃபைல். இதுலேருந்து வெளில வரணும்னா, நீங்க வந்து ஜஸ்ட் வந்து வாட் டு சே லைக் ஆ க்யூன்னு வந்து அடிக்கலாம். இன்னொன்னு வந்து ஓகே க்யூன்னு அடிச்சா வெளில வந்துரும்.
பட் இங்கே வந்து திருப்பி ஹெச்ன்னு அடிக்க சொல்றாங்க. ஏன் அப்படின்னு தெரியல. ஹெச்ன்னு அடிச்சா என்ன ஆகும்? ஓகே. ஓகே. இந்த ஹெல்ப்புடைய ஹெல்ப். ஓகேங்களா? ஓகேங்களா? ரைட். ஸோ இது வந்து அந்த மாரி. ஓகே. டிஸ்ப்ளே திஸ் ஹெல்ப். ஓகே. ஃபார்வர்ட் ஒன் லைன். ஓகே. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கீபோர்டு வச்சு எப்படி நேவிகேஷன் பண்றது? அது தேவையில்ல இந்த காலத்தில. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுலேருந்து வெளில வர்றதுன்னா ரிட்டர்னு அதாவது என்டர் இல்லாட்டினா க்யூன்னு அடிக்கணும். என்டர் அடிச்சாலும் வரல. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து க்யூன்னு ஓகே. இது வந்து பாருங்க. இது நல்லாருக்கு. ஓகேங்களா? சரி. இப்போ வந்து இங்க பேட்டர்ன்னு நான் இங்க பார்த்துட்டேன். இது சர்ச் பண்றதுக்கு. இது வந்து நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இதுலேருந்து வந்துருவோம். நம்ம ஸ்ட்ரிங்குக்கு போவோம். ஏன்னா ஸ்ட்ரிங் தான் கொஞ்சம் நல்லா தெரியும். ரைட். ஹெல்ப் எஸ்டிஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம டைட்டில்ன்னு வந்து ஒரு பேட்டர்னுக்கு சர்ச் பண்ணோம்னா, ஸ்லாஷ் டிஐடிஎல்இ அப்படின்னு நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா? இஸ் டைட்டில் அப்படின்னு இங்க வருது. ரைட். அண்ட் இது வந்து இந்த மாரி வருது. ஓகேங்களா? ஆர் திருப்பி வந்து நான் இந்த மாரி போடுறேன். லைக் டிஐடிஎல்இ ஓகேங்களா? அப்படின்னு போட்டா, ஓகே இங்க தான் வருது. ஓகே. இப்படி வந்து ஸ்லாஷ் டிஐடிஎல்இ அப்புறம் இந்த மாரி பிராக்கெட்ஸ் இப்படின்னு போட்டோம்னா, ஓகே இங்க பாருங்க. இங்க வந்து இங்க வந்து நிக்குது. ரைட். ஸோ இது வந்து டைட்டில் கேஸ். ஓகேங்களா? ஸோ அதுதான் ரைட். ஸோ டைட்டில் கேஸ்னா உங்களுக்கு தெரியும். யாஹ் லைக் வாட் டு சே ஸோ இந்த மாரி லைக் சாப்டர் 1 அப்படின்னு நம்ம போட்டோம்னா, இங்கிலீஷ்ல வந்து இந்த டைட்டிலா இருக்கணும்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே வந்து கேப்பிட்டலா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதில இந்த ஓ கேப்பிட்டலா இருக்கணும், இந்த சி கேப்பிட்டலா இருக்கணும். ஸோ இங்க வந்து டாட் டைட்டில் அப்படின்னு நீங்க தந்தீங்கன்னா, இந்த மாரி வந்து வரும். ரைட். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஸோ இதுதான். ஓகே. இந்த ஹெல்ப்பும் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லைங்களா? பாருங்க. ஸோ இங்க போய் பார்த்தோம்னா, பேட்டர்னு ஓகேங்களா? ரைட். ஓகே. இது வந்து நெக்ஸ்ட்டு அப்படின்லாம் வருது. ஓகே. ஸோ இந்த மாரி வந்து க்யூன்னு போடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஸ்லாஷ் டிஐடிஎல்இ அப்படின்னு போடுவோம். ஓகே. இங்க இந்த மாரி வந்துரும். இப்ப என்ன்னு போட்டோம்னா அடுத்தது வரும். என்ன்னு போட்டா அடுத்தது வரும். ஓகேங்களா? பேட்டர்ன் நாட் ஃபவுண்ட் பிரஸ் ரிட்டர்ன். ஓகே. ரைட். ஓகே. ஸோ ஸ்லாஷ் டிஐடிஎல்இ அப்படின்னு நான் போடுறேன். ஓகே. ஆ ஓகே. இப்ப என்ன்னு போடுறேன். வரல. ஸ்லாஷ் டிஐடிஎல்இ அப்படின்னு போடுறேன். இப்பவும் வரல. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஓகேங்களா? ரைட். இருங்க. நம்ம திருப்பி இப்படி போடுவோம். ஹெல்ப் எஸ்டிஆர்ன்னு போடுவோம். ஸ்லாஷ் டிஐடிஎல்இ அப்படின்னு போடுவோம். ஸோ இங்க வந்திருக்கு. இப்ப நான் வந்து என்ன்னு பிரஸ் பண்றேன். அடுத்தது. இப்ப பார்த்தீங்களா? இங்க வந்து நிக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ இப்ப பின்னா ப்ரீவியஸ்ன்னு நான் ஓகே. இருக்கிறதுல வந்து டாப்புக்கு போகுது. ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த ஹெல்ப்புக்கு ஹெல்ப் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து பார்த்தோம்னா என்னன்னா நெக்ஸ்ட்டு ஆ ஓகே. ரிப்பீட் ப்ரீவியஸ் சர்ச். ஓகே. ரைட் இது. அப்போ ப்ரீவியஸ் வந்து எங்க இருக்கு? ரைட். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸானது. ஓகேங்களா? ஸோ ஐ ஐ திங்க் இந்த மாரி போடுறது வந்து ஷிஃப்ட். ஓகேங்களா? ஷிஃப்ட் சாரி கண்ட்ரோல். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான். ஓகேங்களா? இதுக்கு பதிலா வந்து நான் என்ன நெனைக்கிறேன்னா, நம்ம கீபோர்ட்லயே பல விஷயம் பண்ணிட்டு போயிடலாம். அதாவது சாரி மவுஸ் வச்சு நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஹவ் திங்ஸ் ஆர். ஸோ அதையும் நான் சொல்றேன் இருங்க. ரைட். இப்போ ஸ்லாஷ் டிஐடிஎல்இன்னு போட்டேன்னா, ஓகே இங்க வந்துருச்சுங்களா? ஸோ இப்படி ஸ்க்ரோல் பண்ணாலே அது ஹைலைட் பண்ணுமான்னு தெரியல. ஓகேங்களா? பாருங்க இங்க ஹைலைட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஸோ இத வச்சு ஓரளவு வந்து பார்த்துன்னு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான். ரைட். ஸோ பெஸ்ட்டு வந்து என்னன்னா, இந்த மாரி வந்து ஆன்லைன்ல வந்து பைத்தானுடைய டைப்ஸுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் பார்க்கறது. அப்படி இல்லன்னா, இந்த மாரி டக்குன்னு உங்களுக்கு வேணும். ஒரு சின்ன ஒரு டவுட் அப்படின்னா வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனா உண்மை என்னன்னா, உங்களுக்கு எடிட்டர்லயே வந்து நெறைய அ கம்ப்ளீஷன் வந்து வரும். ஸோ இப்ப வந்து இது பார்க்கணும்னு கூட அவசியம் இல்ல. பட் ஸ்டில் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இத விட்டு வெளில வரணும்னா கண்ட்ரோல் டி அப்படின்னு வந்து அடிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ மத்தபடி வேற எதுவும் இல்லைங்க. ஸோ சும்மா இந்த ஹெல்ப்ப பத்தி வந்து உங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.